ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா? இதுவரைக்கும் இருந்து வந்த ஃபைனான்சியல் இருந்து கொண்ட பிரச்சனைகள், அதாவது வரவு சென்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு பெறக்கூடிய காலம் வருகின்றதா என்று பார்க்கணும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு நாம இருக்கலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, உடலில் இருந்து வந்த பிரச்சனை, நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த சுக்கிர பகவானுடைய பார்வை நம்ம ராசிநாதன் மேல விடுவதாலையும், அவருடைய பார்வை இது மேல விழுவதாலையும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விடுபடும். இவங்க பேச்சை அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சை இவங்க கேட்பாங்க. நல்ல செல்வாக்கு கிடைக்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. தொடர்ச்சியாக நம்மளுக்கு செல்வங்கள் சேரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலையில் இருந்து வந்த, அதாவது மேஷராசிக்காரங்க வேலை இழப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் விலகப் போகின்றது. நல்லா இருக்குது சுவாமி. இந்த நேரத்தில் செலவீனங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வளவுகள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் சுக்கிர பகவானால். ஏன்னா 10ஆம் இடத்துல செல்வதால 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கு நல்ல உற்றதாக அமைய போகுது. இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி. இந்த மாசத்துல ஒரு 27 நாட்கள் 28 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு? ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில இருந்திருந்தார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருந்தாரு. அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன வாட்டி இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி இப்பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார். ஒரு 27 நாட்கள், அதாவது 4/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் சுக்கிர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று, அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போறார். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிர பெயர்ச்சி என்னென்ன பலாபலங்களை நம்மளுக்கு கொடுக்க போகுது? ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா? இதுவரைக்கும் இருந்து வந்த ஃபைனான்சியல் இருந்து கொண்ட பிரச்சனைகள், அதாவது வரவு சென்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு பெறக்கூடிய காலம் வருகின்றதா என்று பார்க்கணும். ஏன்னா அவர் ஒவ்வொரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராடம், அடுத்ததாக திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய 1-2 பாதங்களை தொடுவார் இந்த 27 நாட்களுக்குள்ள. இதில் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு மேஷராசிகாரங்களுக்கு என்னென்ன பலாபலம் கிடைக்குன்னா, இதுவரைக்கும் அதாவது அரசு தரப்புல நம்மளுக்கு அதாவது உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தா, உத்தியோக நிலைமை நம்மளுக்கு சரியான முறையில் இல்லைங்க, அப்ளிகேஷன் போட்டாச்சு அந்த வேலை சார்ந்த விஷயத்தை. ஏன்னா என்ன, 2ஆம் அதிபதி அல்லவா அவரு, நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதியும் அவரு. அந்த 7ஆம் அதிபதி அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்குகள் எதனா ஒன்று நம்மளுக்கு சரிவான முறையில் இல்லை. ஏன் சுவாமின்னு சொன்னா, இந்த நேரம் அவையெல்லாம் பெற போறீங்க. காரணம் என்னன்னா, சுக்கிர பகவான் நேர்கொண்டு எதிர்கொண்டு சொல்றேன், இது வரைக்கும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானை பார்க்கும் பார்வை, அதாவது பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம் வருகின்றது. ஐயா, இந்த 10ஆம் இடத்துல இருந்தாலும் நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வீற்றிருந்தாரு. சுக்கிர பகவான் பார்வையால இதுவரைக்கும் நம்மளுக்கு பெற முடியாத வேலைகள் அனைத்தும் தடையாக இருந்ததல்லவா? வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது பூர்த்தி அடையக்கூடிய காலம் வருகின்றது. ஐயா, அரசு உத்தியோகத்துக்காக தான் சொல்றேன். அரசு உத்தியோகத்துக்காக நாம காத்திருந்தால் இந்த நேரம் கைகூடக்கூடிய காலம் இந்த 9 நாட்களில் நம்மளுக்கு 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 9 நாட்கள் 13 நாட்களுக்குள்ள அந்த பேப்பர் ஒர்க்கோ, அரசாங்க தரப்புல நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களோ அல்லது பணவரவோ எதனா நம்மளுக்கு கிடைக்கணும்னா வெயிட் பண்ணி பாருங்க. 13ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு கிடைச்சிரும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு நாம இருக்கலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, உடலில் இருந்து வந்த பிரச்சனை, நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த சுக்கிர பகவானுடைய பார்வை நம்ம ராசிநாதன் மேல விடுவதாலையும், அவருடைய பார்வை இது மேல விழுவதாலையும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விடுபடும். இவங்க பேச்சை அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சை இவங்க கேட்பாங்க. சுக்கிரன் இல்லையேன் சுகபோகலம், மனைவிதான் சுக்கிரனே. ஒவ்வொரு ராசிக்கும் மனைவிதான் சுக்கிரனே. சுக்கிர பகவான் நல்லா இருந்துட்டார்னா மனைவி அவருக்கு நல்ல விதமா இருக்கும். நல்ல, அதாவது திடகாத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இப்பொழுது நம்ம ராசிநாதனே பெறப்போறார். இது வரைக்கும் நீச்சகத்தில் இருந்தாதுல்ல, இவருடைய பார்வை பலவாளங்கள, இவருடைய நேராம் பார்வையால் அவரை நேராக பார்க்கறதால நல்ல யோகத்தை கிடைக்க போதையா. பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரப்போது. புதிய வேலையை நாம தொடங்குகின்ற பாக்கியம் பெறப்போறோம். ஐயா, இது வரைக்கும் வேலையை சரியான முறையில் தொடங்கலை, வேலையே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி நம்மளுக்கு தொடங்குகின்ற பாக்கியத்தை இந்த நேரம் பெறப்போறோம். ஐயா, பயப்படவே தேவையில்லை. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ஒரு 9 டேஸ்க்கு அப்புறம் திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல சாரம் ஏறப்போறார். சந்திரன் பிளஸ் சுக்கிரன் யோகம் தரக்கூடிய இடம், அதாவது நம்மளுக்கு 4ஆம் அதிபதி அல்லவா, உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது. அதாவது சந்திரன் என்று சொன்னாலே 4 வீடு சார்ந்த விஷயங்களாகும்.
அந்த சந்திரன் இருக்கக்கூடிய சாரத்தில் ஏறும் பொழுதெல்லாம் வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கவனிக்காமல் இருந்தால், நிலம் சார்ந்த விஷயத்தில் கவனிக்காமல் இருந்தால் அதுக்கான செலவீனங்களை செய்து நாம் பாக்கியம் பெற போகிறோம் ஐயா. ஏன்னா நேரடியாக 4ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு அவர். வீடு என்று சொன்னாலும் சரி, நிலம் என்று சொன்னாலும் சரி, வண்டி வாகனங்கள் போக்குவரத்து என்று சொன்னாலும் சரி, இந்த முறை வாங்குகின்ற பாக்கியம் நம்மளுக்கு ஒரு 13ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு ஒரு 9 நாட்கள், அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்க போகுதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா இந்த காலம் உகந்த காலமாக அமைப்போது. வண்டி வாகன போக்குவரத்து வாங்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போறீங்க. நல்ல செல்வாக்கு கிடைக்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. தொடர்ச்சியாக நம்மளுக்கு செல்வங்கள் சேரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலையில் இருந்து வந்த, அதாவது மேஷராசிக்காரங்க வேலை இழப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் விலகப் போகின்றது. ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லுவேன். திருவோண நட்சத்திரத்தை கடக்கும் பொழுதும் சரி, அடுத்ததாக அவர் கடக்கக்கூடிய உத்திராடம் என்று அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கடக்க போறார். அந்த அவிட்ட நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் பூமி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது சொத்து பிரச்சனையானா இருக்கட்டும், ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும் ஐயா, சொத்து சார்ந்த விஷயங்களோ அல்லது நம்ம உடலில் ஏற்பட்டு வந்த நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஏன்னா செவ்வாயுடைய சாரம் ஏறும் பொழுதெல்லாம் அவருக்கான அமைப்பு நல்லாக இருக்க போகிறது. தொடுகின்ற வேலையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான காலம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுக்கிர பகவானால் யோகம் தட்டு அந்த ரியல் எஸ்டேட் நிலம் வைக்கல, யோகம் பரல சுவாமி, அதில் எதுவுமே நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கலன்னா மேஷராசிக்காரங்க, இந்த முறை நம்மளுக்கு இந்த மாதம் சுக்கிர பகவான் மகரத்தில் இடம்பெயரும் பொழுது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலமாக வரப்போகுது ஐயா. கண்டிப்பாக சொல்கிறேன், வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகுது. தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். இது வரைக்கும் வீடால் இருந்து வந்த பிரச்சனைகள், வீட்டில் நம்மளுக்கு சரியான முறையில் இல்லை, அதை ஆல்டேஷன் பண்ணணும், என்னன்னே தெரியலங்க, அது ஒரே குழப்பமாக இருக்குதுன்னா அந்த வேல்டு ஆல்டேஷனும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இவர் வந்தால் தான் அதுக்கான செயல்பாடுகள். இவர் நேரடியாக மேஷராசியிலிருந்து நேராக, அதாவது மேஷராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு வந்து நேரடிய பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதனே வீட்டிலிருந்து அந்த நீச்ச பங்கத்துக்கு அடைந்தக்கூடிய காலமாக, இதுவரைக்கும் தோல்வியாக இருந்து வந்த உடல் வலி தொந்தரவு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இளமையில் மீளக்கூடிய காலம் நினைக்கண்டி, பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை இல்லை இல்லை. நல்லா இருக்குது சுவாமி. இந்த நேரத்தில் செலவீனங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வளவுகள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் சுக்கிர பகவானால். ஏன்னா 10ஆம் இடத்துல செல்வதால், 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கு நல்ல உற்றதாக அமைய போகுது. இப்போ வெளியூர் போகிறோம், நம்மளுக்கு ப்ரோக்ராம் இல்லைன்னா கண்டிப்பாக ஊர் பயணங்கள் நம்மளுக்கு செல்ல வேண்டிய காலமாகவும், அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் வரும். கண்டிப்பாக கோயில் வேலை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம். ஏன்னா சனியோட வீட்டில் அவர் அமர்றாரு இல்லவா, சனியோட வீட்டில் அமர்ந்திருந்தாலே அந்த கோயில் திருப்பணி நாம செய்கின்ற பாக்கியம் சுக்கிர பகவானால கிடைக்க போகுது சாமி. ஐயா இது வரைக்கும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த பகவானுடைய அமைப்பால் கண்டிப்பாக அந்த யோகம் எல்லாம் கொடுக்க தான் போகிறார். வேலையாகட்டும், வீடாகட்டும், வண்டி வாகன போக்குவரத்தாடோ, அறம் சார்ந்த விஷயமாகட்டும், இந்த முறை மேஷராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாதையா. நல்லா இருக்குதுய்யா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இந்த முறை சுக்கிர பகவான் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல 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 என்று சொல்லலாம். பல விதமான பலாபலங்கள் நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கு போதையா. அதாவது இது வரைக்கும் சண்டை என்று சொல்லக்கூடிய இடப்பில் இருந்தவங்க கூட சண்டை சச்சரவுகள் கூட விளங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். சுக்கிரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று சொல்றோம் இல்லை, அந்த சுக்கிர பகவான் நல்ல உள்ளங்களோட உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி வழக்க போறாரு. சுக்கிர பகவான் இனிமேல் உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் செய்யறதுக்கான அமைப்பே வந்துட்டார். ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் இடம் 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்ற மாதிரி நல்ல ஃபுல் மீல்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே இப்போது அறுசுவை உணவு என்று சொல்றோம் இல்லை, அந்த அளவுக்கு கிடைக்க போது. இந்த 27 நாட்கள் நல்லதொரு சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் தரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியாக அமையும். நன்றி, வணக்கம்.